எனக்கு முன்பு பேசிய அனைவரும் பேசினார்கள். சிறு கருத்தை மட்டும் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்தியை எதற்கு நாம் தொடர்ந்து வேண்டாம் எதிர்க்கிறோம் என்பதற்கு. இந்தியை கற்பது ஒன்றும் எளிதல்ல. கத்துக்கணும்னா 3 மாசத்துல கத்துட்டு போயிடலாம். அதுக்கு மேல அதுல கத்துக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் இன்னைக்கு கத்துக்கிறேன். இது ஒரு ஒன்றிய அமைச்சர், ஒன்றியத்துல இருக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன சொல்றாங்க, இந்திய கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வட மாநிலங்களுக்கு வரும்போது ஒரு ஆட்டோவை கேட்கறதுக்கோ ஆட்டோக்காரர்கிட்ட பேசுறதுக்கோ உங்களுக்கு ஹிந்தி தெரியணும்ல, அதுக்காக இந்திய படிங்க அப்படிங்கிறாரு. ஆனால் உண்மை அதுவல்ல. இந்தியை நம் மீது திணிப்பதனால், இந்தியை நம் மீது தொடர்ந்து திணிக்கப்படுவதால் மாணவர்களுக்கு மத்தியிலும் இந்த தலைமுறையில் மொழியாக மட்டுமல்லாமல் உரையாடலாக மட்டுமல்லாமல் அலுவலகங்களில் குறிப்பாக இன்னைக்கு எந்த ஃபார்மை எடுத்தாலும் தமிழ் ஆங்கிலம் இதை தவிர்த்து, தமிழையே இங்கு முற்றிலுமாக தவிர்த்து ஆங்கிலம் இந்திய மட்டும்தான் வைக்கிறாங்க. இது எத்தனை பேருக்கு பாமர மக்களுக்கு புரியுது? இததான் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வராங்க. ஒண்ணும் இல்லைங்க, இந்த ஒரு வார காலமா தான் பார்த்தேன். இந்த என்னைக்கு இந்தி நமக்கு ஏத்துக்கணும் அப்படின்னு மத்திய அமைச்சர் சொன்னாரோ, தேசிய நெடுஞ்சாலைகள்ல பாத்தீங்கன்னா மிக வேகம் மிக நன்றி கோஸ்லோன்ற ஒரு வாசகம் எல்இடில ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா இன்னைக்கு என்ன நிலைனா, இங்கிலீஷ்ல ஓடுது, ஹிந்தில ஓடுது, தமிழே காணோம். தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்ல பார்த்தா தானே புரியும். ஆனா நம்ம திராவிட மாடல் முதல்வர் இருக்கும் வரை அண்ணன் இளந்தலைவர் உதயநிதி அண்ணன் அவர்களுடைய தலைமையில தொடர்ந்து இன்னொரு மாணவர் போராட்டத்திற்கு இந்த பாசிச பாஜக அரசு வழிவகுக்குமே. ஆனால் தலைவர் அவர்களின் ஆணைக்கிணங்க இன்றைய இந்த போராட்டமானது அறவழியில் நடந்து கொண்டிருக்கின்றது. மீண்டும் எங்கள் மீது நீங்கள் இந்தியை திணிக்க விரும்பினால்